ராயல் என்ஃபீல்ட் கான்டினென்டல் GT 650. நிறைய பேருக்கு இந்த பைக் வந்து ஒரு ட்ரீம் பைக். அதே மாதிரி தான் எனக்கும் இது ஒரு ட்ரீம் பைக்காக இருந்துச்சு. ஒரு வழியாக என்னோடய ட்ரீம் பைக்கை நான் வாங்கிட்டேன். ஸோ இந்த பைக் வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு. ஸோ போன வருஷம் ஜான்வரியில் வாங்கினேன். இந்த மந்த் வந்து இந்த பைக்கோட 1 இயர். ஸோ ஒரு டீட்டெயிலான ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் முக்கியமாக யாரெல்லாம் இந்த பைக் வாங்கலாம், யாருக்கெல்லாம் இந்த பைக் வந்து செட்டே ஆகாது, அண்ட் இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அண்டு எனக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள், இந்த மாதிரி நிறையா விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டியோட இன்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதோட இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ட்வின் சிலிண்டர் 47 horsepower அண்ட் 52 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். அண்ட் இது ஒரு நல்ல ரிலையபிளான இன்ஜின்னே சொல்லலாங்க. ஏன்னா ஆரி ப்ரொடியூஸ் பண்ண ஒன் ஆஃப் த பியூர் ஜெம் அப்படின்னே சொல்லலாம் இந்த இன்ஜின். ஏன்னா எல்லா ஆரி பைக்ஸ் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த வண்டி தான் வந்து ஷார்ட் ஸ்ட்ரோக்கு ஒரு பிள்ளையார் சொல்லினே சொல்லலாம். ஸ்ட்ரோக்னால் வேறு ஒன்றும் இல்லை, உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அந்த பிஸ்டன் இருக்குல்ல, அதோட டைம் ட்ராவல் தான் வந்து சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப டைம் எடுத்து ஒரு ஸ்ட்ரோக் இது பண்ணுது, அது லாங் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் இது பண்ணுச்சுன்னா வந்து ஷார்ட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு ட்வின் சிலிண்டர். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள 2 சிலிண்டர் இருக்கும். ஒரு சிலிண்டருக்கு 4 வால்வு, 2 சிலிண்டருக்கு மொத்தம் 8 வால்வு இருக்குது இந்த இன்ஜினில். ஒரு சூப்பரான இன்ஜினுங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஜின் வந்து ஆரி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அண்ட் இது வந்து ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஏர் கூல்டு 3 லிட்டர் ஆஃப் ஆயில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். இந்த வண்டியில் பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் தான். பார்த்திங்கன்னா தெரியும், பைப்ரேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல பிரேக்கிங் சிஸ்டம்ங்க, சீரியஸாக நான் சொல்வேன். இந்த வண்டி ஆக்சுவலாக ஸ்லிப்பர் கிளச் ப்ளஸ் பைப்ரேட் பிரேக்ஸ் வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் குயிக் ஷிஃப்டர் இருந்திருக்கணும்னு சிலர் எதிர்பார்க்குறாங்க. சிலர் குயிக் ஷிஃப்டர்ஸ் இன்ஸ்டாலும் பண்ணிக்கிறாங்க. பட் ஸ்லிப்பர் கிளச்சே போதும். ஸ்லிப்பர் கிளச்சில் பண்ணக்கூடிய வேலைகள் நிறையா இருக்குது. ஸ்லிப்பர் கிளச் வந்து இந்த வண்டிக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் தான் நான் சொல்வேன். அண்டு இந்த வண்டியில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா செயின். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து செயின் இப்போ தான் ரீசெண்டாக க்ளீன் பண்ணேன். ஸோ அதனால தான் பலன்னு இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் வந்து 500 kilometers ஒன்ஸ் வந்து செயின் க்ளீன் பண்ணிடுவேங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த வண்டி வந்து முக்கியமாக இந்த வண்டியில் நீங்கள் வந்து இன்ஜின் பிரேக்குன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி தான் இந்த வண்டியை நிப்பாட்டுவீங்க. மற்ற பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குயிக் ஷிஃப்டர்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. அதுலேயும் செயின்ஸ் முக்கியம்தான், அதுலேயும் செயின் லூப்ஸ்லாம் பண்ணணும் தான். எல்லா வண்டிக்கும் செயின் லூப்ஸ் முக்கியம் தான். பட் இந்த வண்டி, அதாவது பர்டிகுலராக நீங்கள் இந்த வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா செயினில் ஒரு கன்சிடரேஷன் வச்சுக்கோங்க. பிகாஸ் 500 kilometers ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த செயினை வந்து லூப் பண்ணிக்கிட்டு இருந்துங்க. ட்ரை ஆக விடாதீங்க. ட்ரை ஆச்சு அப்படின்னா ஷிஃப்டிங்ஸில் பிரச்சனை இருக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்காதுன்னு வைங்களேன். இந்த வண்டி ஓட்டும்போது என்னடா ஏதோ கல் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் கியர் சிஸ்டம். அதனால் நம்ம வண்டியை குறை சொல்லுவோம். பட் 500 kilometers ஒன்ஸ் வந்து லூப் பண்ணிக்கிறது ரெக்கமெண்டட்னு நான் சொல்வேன். ஸோ செயின் க்ளீனிங்கில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பாக்கெட்டு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இவன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா ஷோரூம்லேயே கூட இதை பண்ண மிஸ் பண்ணிடுறாங்க. இதை வந்து கழட்டி இதுக்குள்ளே வந்து இருக்க டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. இதுக்குள்ளே வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் வந்து லூப் பண்ணுவானுங்க, பெடாக் போட்டு உங்களுக்கு கீழெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு பார்ட்டை விட்டுருவாங்க. இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு ஷிஃப்டிங்கே நடக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது, அதை நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் இங்கே எவ்வளோ டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு. அண்ட் ஆல்சோ நான் அப்போ அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் பைக் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வாரம் கழிச்சு சரி சும்மா பண்ணியிருக்கானுங்களான்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தது, பண்ணியிருப்பானுங்க. பட் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், பண்ணேன்னு சொன்னாங்க என்கிட்ட. பட் ஸ்டில் இதில் அந்த க்ளீனிங் ஒர்க் நடக்கலை. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் GT ஓனர்ஸ் இந்த ஒரு தம்பியை அப்பப்போ கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கங்க. இந்த வண்டியை வந்து ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இதோட ஃபுல் பொட்டென்ஷியல் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்த வண்டியில் இருக்க பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வண்டியில் நான் பார்க்குற ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இருங்க, இவர் தாங்க எனக்கு இருக்க பெரிய பிரச்சனை, திஸ் காய். ஸோ என் வண்டியில் இப்போ ட்ரை, சுத்தமாகவே வண்டியில் பெட்ரோல் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 kilometer ஓரளவுக்கு தான் நான் பெட்ரோலே வச்சுருக்கேன். ஆனால் அரை டேங்க் காமிக்கிறேன் அப்படி. அதாவது எனக்கு புரியுது சைட் ஸ்டாண்டில் இருக்குது அப்படின்னு. நான் ரொம்ப ஸ்லோப்லேயே தான் நிறுத்தலை, கரெக்டான ஒரு இதில் தான் நிறுத்தியிருக்கேன். பட் இருந்தாலும் இவன் இப்படி காட்டுறான்.
அதாவது இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நான் சொல்ல வரல, ஒரு பெரிய பிரச்சனை தான். பிகாஸ் 10,000 மீன் ஒரு 80,000 கொடுத்து வாங்குகிற வண்டியிலேயே இந்த விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் இந்த வண்டியில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, கன்சிடரேஷன் தான். பட் ஸ்டில் 5-6 வருஷமாகவே இது ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆரி இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கல. டிஜிட்டலில் சேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க அப்கமிங் மாடல்ஸில். என்ன தான் டிஜிட்டல் இருந்தாலும் இந்த அனலாக் இதில் இந்த பர்டிகுலர் ஃபியூல் இண்டிகேஷன் வந்து ப்ராப்பராக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதில் இருக்க பிரச்சனை என்னென்னா, இப்போ உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹாஃப் டேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருது. அதாவது உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டரில் பெட்ரோல் பங்க் இருக்குன்னு வைங்க. நீங்கள் இது காமிக்கிறத வச்சுட்டு ஓகே நம்ம வண்டியில் அரை டேங்க் பெட்ரோல் இருக்குல்ல, நம்ம போய் வேறு ஒரு பக்கம் அடிச்சிக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் போயிருப்பீங்க. இப்போ என்ன மாதிரி வெறும் 10 லிட்டர் ஒரு 10 கிலோமீட்டர் கூட போக முடியாத அளவுக்கு பெட்ரோல் இருந்தது அப்படின்னா, பங்க் ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருக்குன்னு வைங்க. இப்போது இதை நம்பி எங்கள் அப்பா எடுத்துகிட்டு போனார். எனக்கு தெரியுது, ஓகே நான் எடுத்திருக்கேன், எங்கள் அப்பாவோ இல்லை யாராவது ஒருத்தங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா வண்டி ட்ரை ஆயிரும்ல. இதை வந்து தள்ளி போகிறதுன்றது நடக்காத காரியம். 214 கிலோ கஷ்டம்தான். இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இவங்க இன்னும் இதை கண்டுக்காமல் இருக்காங்கன்னு தெரில. இது ரொம்ப ஒஸ்ட்டான விஷயம், எனக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்காது. அண்டு இதில் இன்னொரு பிடிக்காத விஷயம் அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்விட்சஸ் கொஞ்சம் எனக்கு உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. இன்னும் எனக்கு அந்த ஃப்ளோக்கு நான் வரலையோன்னு நான் நினைக்கிறேன். பழைய ஸ்விட்சஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பட் ஸ்டில் மாற்றிட்டானுங்க. ஓகே ஃபைன், என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றும் சொல்லி கதறி பிரயோஜனம் இல்லை. இதில் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணவும் முடியாது, இருந்தது தான். அண்ட் இனி ஒரு முக்கியமான விஷயம் இந்த வண்டியில் எனக்கு இரிட்டேட் பண்ணுறதுனா இந்த லைட்டு தான். இது ரொம்ப ஒரு மட்டமான லைட்டுங்க. அதாவது பேருக்கு தான் இது எல்இடி, சரிங்களா? இதில் பவரே கிடையாது, சுத்தமாகவே பவர் கிடையாது. ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு இந்த லைட் வந்து அவனை ஒரு துளியில் கூட அதை அஃபெக்ட் பண்ணாது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு விசிபிலிட்டின்றது கிடையாது இந்த லைட்டில். இந்த வண்டி வாங்கினீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லைட்டை அப்கிரேட் பண்ண பாருங்கள். லைட்டு வந்து ரொம்ப ஒஸ்ட்டு இந்த வண்டியில், எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த வண்டியில் லைட்டு. அண்ட் மற்றபடியாக இதில் இருக்க பிரச்சனை அப்படின்னா முக்கியமான விஷயம் ஹீட்டிங். எல்லாருமே சொல்கிறாங்க இந்த வண்டியில் வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க, இந்த வண்டியோட ஓனர்ஸ்க்குன்னு இந்த கேள்வி இல்லை, பொதுவாக எல்லாத்துக்குமே நான் கேட்குறேன். இந்த வண்டி ஓட்டியிருப்பீங்களா நீங்கள்? அதாவது நீங்கள் ஓட்டியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான கேள்வி தான் இது ஆக்சுவலாக. இந்த வண்டியை நீங்கள் என்ன பொசிஷனில் உட்காந்து ஓட்டுறீங்க, என்ன போஸ்டரில் உட்காந்து நீங்கள் ஓட்டுறீங்க, அது வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. ஏன்னா நான் இந்த வண்டி வாங்கி 1 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் நான் ஒரு சூடு கூட வாங்கலை இந்த வண்டியில், டச் வுட். இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன் நான் இதில் சூடு வாங்கலை அப்படின்னா, உட்கார்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொஸ்டர் இருக்குங்க. உங்கள் பட்டை வந்து இங்கே வைக்கணும். நீங்கள் உங்கள் பட்டை இங்கே வைப்பீங்க, அதாவது ஸ்ப்ளெண்டரில் உட்கார மாதிரி இங்கே உட்காந்திங்க அப்படின்னா உங்கள் கால் இங்கே வரும். அப்போ கண்டிப்பாக சுடத்தான் செய்யும். இது ஒரு கரெக்டான ஒரு ரெக்கமெண்டட் சீட்டிங் பொசிஷனே கிடையாது இந்த பைக்கில். நீங்கள் இங்கே உட்காரணும். ரைடிங் பொசிஷரே ஒரு மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் உட்கார மாதிரி, ஒரு R15 உட்கார மாதிரி தான் இருக்கும். அந்த படுத்துட்டு ஓட்டுற ஃபீல்டில் நீங்கள் இந்த வண்டி ஓட்டினா தான் உங்கள் கால் வந்து கரெக்டாக இந்த டேங்க் பேரில் உட்காரும், உங்களோட ஃபூட் வந்து இங்கே வரும். இதுதான் கரெக்டான ஒரு ரைடிங் பொசிஷர் இந்த பைக்கில். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட நீ வந்து இந்த இடத்துல ஒரு கரெக்டாக சொல்லணும்னா இந்த இடத்துல உங்கள் நீ வருது, உங்கள் கால் இங்கே வருது. அதனால் உங்களுக்கு வந்து இந்த சூடு வந்து இந்த இடத்துல படுது. இந்த ப்ரொடக்டர் கொடுத்துருக்கான், கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் இங்கே இருக்குல்ல இந்த இடம், இங்கே கண்டிப்பாக சூடு வாங்குவீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து வண்டியை இங்கே உட்காந்துட்டு நீங்கள் தள்ள பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் சூடு வாங்குவீங்க. இங்கே இல்லை, இங்கே கண்டிப்பாக சூடு வாங்குவீங்க. ஏன்னா நானே அந்த மாதிரி பண்ணி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்து நான் சுட்டுப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல. நான் இல்லைன்னு சொல்ல, நம்ம தப்பாக பண்ணால் அந்த வண்டி, அதாவது இந்த வண்டியில் இப்படி தான் உட்காரணும். நீங்கள் போய் தப்பாக உட்காந்துட்டு அந்த வண்டியை குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. அண்ட் ஹீட்டிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் சொன்னேன்ல இது ஏர் கூல்ட் இன்ஜின், ஹீட்டிங் இருக்குங்க. சிட்டிலலாம் வந்து தாறுமாறாக ஹீட் ஆகும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் பெருசாக எனக்கு தெரியலன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் வந்து அப்படி ஒரு டிராஃபிக்கில் நான் வந்து ஸ்ட்ரக் ஆகலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் நான் அந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கில் ஸ்ட்ரக் ஆகிருந்து எனக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததுன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன்னு என்னமோ எனக்கு தெரியல. பட் நானும் ஒரு 1.5 hours டிராஃபிக்லாம் மாட்டியிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு ஹீட்டிங் வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல. அண்ட் நான் வந்து முட்டு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க, அதான் உண்மை, என்னோடய ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன். எனக்கு இதில் வந்து ஒரு பெரிய விஷயமா தெரில ஹீட்டிங். பட் சொல்கிறாங்க சிலர்லாம் இதில் வந்து ஹீட்டிங் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன், அக்செப்டபிள் தான், நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இதில் இருக்க நெக்ஸ்ட் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ஜஸ்டரு, இந்த வந்து லிவர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது ஒரு சும்மா பேருக்கு ஒரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதனால் எனக்கு ஒரு பயனும் இருந்ததில்லை. ஏன்னா இதை நான் எப்படி இது பண்ணாலும் இது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு அது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே இல்லை. ஏதோ லிவர் அட்ஜஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது. பட்
இது வந்து இவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் கண்டிப்பாக அதை செக் பண்ணணும். ஏன்னா இது வந்து ப்ராப்பரான ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் இது சிலருக்குலாம் இது இருக்கானே தெரியாதுங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கான்றது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. இது எப்படி கழட்டுறதுன்னு கூட தெரில. நானே இது யூஸ் பண்ணவே மாட்டேன். கழட்டுச்சு. என்னென்னு சொல்லுங்கள். சார்ஜிங் சாக்கெட். எப்படி இந்த வண்டியில் சார்ஜிங் சாக்கெட் இருக்குங்க. நிறையா பேருக்கு தெரியாது. அதாவது 2023க்கு மேலே வந்த வண்டியிலலாம் வந்து சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்கான். நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட இதை நான் யூஸ் பண்ணதில்லை. ஏதோ நானும் சொல்லிக்கலாம்ல என் வண்டியில் சார்ஜ் போட முடியும்டா அப்படின்னு. ஓகே ஃபைன், இதெல்லாம் ஒரு ஃபீச்சர்ஸ் தான். அண்டு மற்றபடியாக இந்த வண்டியில் பிடிக்காத விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வேறு எதுவும் இல்லை. மோஸ்ட்டாக நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வண்டியில் நம்ம பண்ணக்கூடிய மாட்ஸ், என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த வண்டியில் நம்ம பண்ணலாம், எந்தெந்த மாடிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த வண்டியில் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்கு நான் வரேன். ஓகே, ஃபஸ்ட் திங், இது வந்து ஒரு ஸ்டாக் பைக்குங்க. நான் இதில் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணல. ஒரு வருஷம் ஓட்டுனதுக்கப்புறம் தான் எந்த மாடிஃபிகேஷனாக இருந்தாலும் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் எக்ஸாஸ்ட் கூட மாற்றாமல் இன்னும் எல்லாமே ப்ராப்பர் ஸ்டாக் பைக் இது. ஸோ அதனால் இந்த வண்டியில் நான் பண்ணணும்னு நினச்ச மாடிஃபிகேஷன்ஸ் அதை தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் நான் கொஞ்சம் படித்து தெரிஞ்சு ரெஃபர் பண்ணதுனால நான் சொல்கிறேன். அந்த மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் நான் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேணான்னு சொல்கிறதுனால அது வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்ல வரல, அது வேண்டாம் எனக்கு பிடிக்கல அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஃபஸ்ட் திங், நான் இதில் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவர்ட்ரானிக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த வண்டியில் நான் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, பவர்ட்ரானிக்ஸ் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் இதில் சொல்லி ஆகணும். இந்த ஸ்பார்க் ப்ளக்கு இருக்குல்ல, இங்கே பாருங்களேன், செலோ டேப்பு. இது நான் ஓட்டல, கம்பெனியில் கொடுத்தது. அந்த லட்சணத்தில் கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஓகேங்க, சீரியஸாக இந்த வண்டி வந்து நல்ல வண்டி தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த வண்டியில் நிறையா பிரச்சனை இருக்குங்க. இந்த மாதிரி பாருங்கள், இது வந்து காசு கட்டிங்கா இல்லை என்ன கருமனே தெரில. இதெல்லாம் ப்ராப்பராக கொடுத்துருக்கலாமே. எப்படி சொல்கிறது, ஸ்ப்ளெண்டர்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருப்பான். ஸ்ப்ளெண்டரில் பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த ஸ்பார்க் ப்ளக்கு. இது இவ்வளோ கேவலமாக எதுக்கு இப்படி செலோ டைப் சுற்றி கொடுக்குற அளவுக்கு இதில் என்ன அப்படி இருந்தால் எனக்கு தெரில. இது ஒரு விஷயம். இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பண்ணுவாங்கள்ல, வெல்டு வைப்பாங்களா, அந்த வெல்டு வைக்கும்போது எக்ஸ்ட்ரா வர அந்த அதை வந்து அந்த ஒரு பிளேட் மிஷின் வச்சு ரோல் பண்ணாங்கன்னா இது போயிடும். அதை கூட இவனுங்க பண்ண முடியல, அப்படியே விட்டானுங்க. இதான் இங்கே இதெல்லாம் வந்து என்ன ஏஸ்தட்டிக்காக தெரியுன்றதுக்காக விட்டுருக்கானுங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை தாங்க இந்த வண்டியில். பட் என்ன தான் இந்த வண்டியில் பிரச்சனை இருந்தாலும் இது ஒரு நெக் பிரேக்கர் தான். எங்கே போனீங்கனாலும், அதுவும் இந்த பர்டிகுலர் கலருக்கு கண்டிப்பாக ரோட்டில் போனீங்கன்னா திரும்பி பார்ப்பாங்க. பிகாஸ் இது வந்து ரோட் ப்ரெசன்ஸ் இதுக்கு வந்து ரொம்ப இருக்குது. அண்ட் எனக்கு வந்து அட்டென்ஷன் இந்த பைக்குனால எனக்கு நிறையா கிடச்சிது. ஓகே, ஸோ நான் விஷயத்துக்குள்ளே வரேன். மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாடிஃபிகேஷன்ஸ், நான் இந்த டியூனிங்குள்ளெலாம் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அதாவது இந்த டியூனிங்லாம் எனக்கு வேண்டாங்க, நான் ஒரு ப்ராப்பரான மாடிஃபிகேஷன் பண்ணணும், அது வந்து பைக்கை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதுக்காக டியூனிங் அஃபெக்ட் பண்ணுதுன்னு நான் சொல்ல வரல, பொதுவாக நான் சொல்ல வரேன். ஒரு மாடிஃபிகேஷன் நம்ம வண்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே திட்டு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆளுக்கான மாடிஃபிகேஷன்ஸ் இது தான். ஸ்பார்க் ப்ளக்கு முடிஞ்சால் இதை வந்து இரிடியம் போடுங்க. ஏன்னா கம்பெனி கொடுத்துருக்கிறது ஒரு ஒஸ்ட்டு ஸ்பார்க் ப்ளக்கு, சீக்கிரம் போயிடும். எனக்கும் அது தெரியும், பட் எவ்வளோ நாள் இது தாங்குதுன்னு தெரியல. அதை செக் பண்ணலான்றக்காக தான் நான் அப்படியே வச்சுருக்கேன். முடிஞ்சால் இரிடியம் போடுங்க. இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் வந்து ஒரு பெஸ்ட்டு. உங்களுக்கு என்ன பிராண்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, என்கேஜின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, அது சூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்பார்க் ப்ளக். நான் அதோட ஃபோட்டோ சைடில் ஆட் பண்ணி விட்றேன். அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த வண்டியில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஏர் ஃபில்டர் தாங்க. ஏர் ஃபில்டர் வந்து இந்த வண்டியில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இதில் சொல்கிறேன், இந்த வண்டியில் இருக்க ஏர் ஃபில்டர் வந்து ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு ஏர் ஃபில்டர். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்டாக் ஏர் ஃபில்டர்ஸில் வந்து அவ்வளோ குவாலிட்டி இருக்காது, பேப்பர் தான் இருக்கும் உள்ளே. ஸோ அதனால் வந்து அவ்வளோ இது வந்து பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ இன்டேக் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு வண்டியில். ஸோ அதனால் நீங்கள் ஏர் ஃப்ளோ வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். அதே சேம் என்கேஜ்லேயே வந்து உங்களுக்கு ஏர் ஃபில்டர்ஸும் இருக்குது. அவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது ப்ரொமோஷன்லாம் எதுவுமே கிடையாது. நான் அதை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 2 monthஸில். ஸோ அதனால் உங்களுக்கு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏர் ஃபில்டர் அண்டு ஸ்பார்க் ப்ளக் ரெண்டுமே ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இது வந்து உங்கள் வண்டியில் எப்படி இதோட சேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
முக்கியமாக ஆரி வச்சுருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வண்டி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினதும் உங்களோட ஆர்பிஎம் லிமிட்னு இருக்குல்ல, சவுண்டில் கேட்குதான்னு தெரில, இந்த ஆர்பிஎம் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். அதாவது எப்படின்னா 1700லேருந்து அதாவது ஒரு 1500 இந்த லெவல்லிருந்து ஒரு 2000 இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களோட ஆர்பிஎம் நிற்கணும். இது கீழே வரக்கூடாது அண்ட் மேலே கீழே போயிட்டே இருக்கக்கூடாது. சின்ன ஒரு இது இருக்கும், அது இருக்கலாம், பட் ரொம்ப வந்து அப்படியே மேலே கீழே வந்து ஆர்பிஎம் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து எதனால் அப்படின்னா முக்கியமானது வந்து ஸ்பார்க் ப்ளக். ஏன்னா அதுதான் வந்து உங்களோட ஃபியூல் இன்ஜெக்ஷனை வந்து இது பண்ணுது. ஸோ அந்த ஒரு மேட்டர்னால வந்து உங்களுக்கு உள்ளே இருக்க என்ன சொல்கிறது ஆர்பிஎம் வந்து உங்களுக்கு மேலே கீழே ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து டூல் கிட் கொடுத்துருப்பான், நானே அதை க்ளீன் பண்ணுவேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணி உள்ளே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைக்கோட லைஃப்பை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ்குள்ளே போவோம். நான் சொன்ன மாதிரி ஏர் ஃபில்டர், அந்த ஸ்பார்க் ப்ளக்கை நீங்கள் மாற்றிக்கங்க. அண்ட் வந்து பவர்ட்ரானிக்ஸ் வந்து ரெக்கமெண்டட். கோட் 6 வேணாங்க. கோட் 6 வந்து எனக்கு தெரிஞ்சு கோட் 6 ஏன்னா வேணான்னு சொல்கிறேன், என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் எப்படி கோட் 6 பார்க்குறேன் அப்படின்னா, பவர்ஃபுல் மெஷின்ஸ் லைக் ஒரு கார்லாம் வந்து கோட் 6 பண்ணுறதுல ஒரு லாஜிக் இருக்குது. பிகாஸ் அதோட வால்வ்ஸ் அதிகம், சிலிண்டர்ஸ் அதிகம், அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதில் பண்ணுறதுல ஒரு ரீசன் இருக்குது. பட் ஸ்டில் இதுலேயும் கோட் 6 போட்டு ஹார்ஸ் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறேன்ற பேரில் இன்ஜினை வந்து சிலர் தொலைக்கிறாங்க. அதெல்லாம் வேணாம். வண்டியோட இன்ஜினுக்கு வந்து அது நல்லதில்லை. பவர்ட்ரானிக்ஸ் போடுங்க. அதுவும் சும்மா பவர்ட்ரானிக்ஸ் வாங்கி மாட்டாமல் ஒரு நல்ல ஒரு டியூனிங்கோட பவர்ட்ரானிக்ஸ் போடுங்க. அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாக யூடியூப்பில் பாருங்கள். இல்லை நானே நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி நான் வேணால் பேசுகிறேன். பவர்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வண்டிக்கு. நீங்கள் அது வேணால் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபியூல் எக்ஸ் ப்ரோ வேணால் போடுங்க. ஃபியூல் எக்ஸ் ப்ரோ அப்படின்ற விஷயம் வந்து தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த சென்சார் இருக்குல்ல, இந்த சைலன்சரில் இங்கே வருது, எக்ஸாஸ்ட்டில் வர இந்த சென்சார் இருக்குல்ல, இது பேர் O2 சென்சார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த O2 சென்சாரில் தான் வந்து நம்ம இந்த ஃபியூல் எக்ஸ் ப்ரோ இன்சர்ட் பண்ணுவோம். சிலர் பைக்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்விட்ச் மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே முன்னாடி எங்காவது ஒரு ஸ்விட்ச் மாதிரி, ஒரு சின்ன ஸ்விட்ச் மாதிரி, அதை ஃபோட்டோ வேணால் ஆட் பண்ணுறேன். அது வந்து ப்ளஸ் மைனஸ்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த ஸ்விட்ச் வந்து எதுக்கு அப்படின்னா, அந்த ஃபியூல் எக்ஸ் ப்ரோ வந்து நம்ம அந்த ப்ளஸ் மைனஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால நம்ம இவ்வளோ ஃபியூல் ரேஷியோ வந்து நம்மளோட இன்ஜினுக்கு வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ECU சென்சாருக்கு வந்து நம்ம சொல்கிறோம். அந்த ஃபியூல் எக்ஸ் ப்ரோ வந்து சொல்லும், ஓகே இவ்வளோ ஃபியூல்ஸ் வந்து உள்ளே அனுப்பு, ஸோ இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக அனுப்பு. ஏன்னா ஸ்டாக்கில் இவ்வளோ தான் அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு க்ரைட்டீரியாவில் தான் அதை செட் பண்ணியிருப்பாங்க. அந்த ECU வந்து இது போய் கிராக் பண்ணி இவ்வளோ ஃபியூல் அதுக்குள்ளே அனுப்ப சொல்லி அதை சென்ட் பண்ணி, ஸோ அது மூலமாக கொஞ்சம் பவர் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து வண்டி இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணும். அண்டு சில நேரத்தில் தேவையில்லாத டைமில் ஃபியூலை கம்மியாக கொடுக்க சொல்லி கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி டைமில் ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த வகையில் கரெக்டான இதாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஃபியூல் எக்ஸ் ப்ரோ ஒரு ரெக்கமெண்டட் தான். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என் வண்டிக்கு நான் போட மாட்டேன். பட் ஸ்டில் எனக்கு அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஃபியூல் எக்ஸ் ப்ரோ வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபியூல் எக்ஸ் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பவர்ட்ரானிக்ஸ் ஃபியூல் எக்ஸ் ப்ரோ வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் தான். அண்டு நல்லாயிருக்கும், வண்டிக்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். மாடிஃபிகேஷன் சைடில் அவ்வளோதான். நீங்கள் வந்து அண்ட் முக்கியமான விஷயம் எக்ஸாஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். எக்ஸாஸ்ட் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணலாங்க. போலீஸ்கிட்ட மாட்ட மாட்டேன், இல்லை போலீஸ்கிட்ட மாட்டினாலும் காசு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தைரியமாக எக்ஸாஸ்ட் மாற்றுங்க. ஏன்னா இந்த வண்டி வாங்கி எக்ஸாஸ்ட் மாற்றாமல் இருந்தால் அது தெய்வ குத்தம். மாற்றுங்க, ஆனால் எப்படி சொல்கிறது, ஃபுல் சிஸ்டம் மாதிரி வாங்குங்க. சும்மா வந்து என்கேன் மட்டும் மாற்றிட்டு நானும் மாற்றினேன் அப்படின்னு வைக்காமல் ஃபுல் சிஸ்டம் மாற்றுங்க. ஏன் சொல்கிறேன்னா இதோட ஸ்டாக்கோடது வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் பவர்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக பவர்ட்ரானிக்ஸ்னு என்ன சொல்ல மாட்டேன், பவர்ட்ரானிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நான் சொன்னல உள்ளுக்குள்ளேருந்து 8 வால்வ் இருக்குது அப்படின்னு, அதோட இக்னிஷன்ஸு, த்ராட்டல் ரெஸ்பான்ஸு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் பவர்ட்ரானிக்ஸ் வச்சு நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அரௌண்டு இப்போ உங்கள் வண்டி வந்து நீங்கள் ரேவ் பண்ணதையும் 1000லேருந்து ஒரு 3000 வரைக்கும் போகுது அப்படின்னா, நீங்கள் த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குயிக்கராக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஹையராக ரெஸ்பாண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி டியூனிங்ஸ்லாம் உங்களால் பவர்ட்ரானிக்ஸ் வச்சு உங்களால் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளே இருக்க வால்வ்ஸ் நான் சொன்னேன்ல, அந்த வால்வ்ஸ்குள்ளே வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் ப்ரெஷர்ஸ்லாம் உள்ள நடக்கும். அந்த மிக்சர்ஸ்லாம் நடக்குள்ள ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர்ஸ்லாம் நடக்கும். அதோட மிக்சர்ஸோட குவான்டிட்டி லெவல்ஸ் அண்ட் உள்ளே போகிற எவ்வளோ நேரம் அதை ஓப்பனில் வச்சுருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் பவர்ட்ரானிக்ஸ் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் அது ஒரு ரெக்கமெண்டான ஒரு விஷயந்தான்.
வேணால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த வண்டிக்கு நல்லாயிருக்கும். நான் ட்ரை பண்ணிடல, அது ஒரு நல்ல விஷயம் தான் பவர்ட்ரானிக்ஸ்ன்றது. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபுல் சிஸ்டமில் போடுங்க. ஏன்னா வந்து பிகாஸ் இது வந்து ஸ்டாக்கு, உங்களுக்கு வந்து இதோட அவுட் வந்து ஸ்டாக்கோட ஏரை வந்து வெளியே தள்ளுற அளவுக்கு தான் இதோட அவுட் இருக்கும். இது அண்ட் ஆல்சோ வந்து இதில் நிறையா உள்ளுக்குள்ளே வந்து இந்த கேலிப்பர்ஸ் அது இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அதுலேயுமே நிறையா பண்ணியிருப்பானுங்க ஸ்டாக்கில், நம்மளோட நார்ம்ஸ் படி. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே அந்த பவர் ப்ரெஷர்ஸ்லாம் நடக்குது அப்படின்னா அந்த ஏர் அண்ட் ஃபியூயல் மிக்சர்ஸ் சேர்ந்து தான் உள்ள ப்ரெஷர் நடக்குது. அதை அப்படியே அதை வெளியே தள்ளும். அந்த வெளியே தள்ளுற பொட்டென்ஷியல் வந்து இந்த எக்ஸாஸ்ட்டுக்கு இருக்கணும். அதை வெளியே தள்ளுற அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்கணும். இது வந்து உள்ளேயே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா அது வந்து அகைன் இன்ஜினுக்கு தான் போகும். அது வந்து இன்ஜினோட லைஃப் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் ஃபுல் சிஸ்டம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸாஸ்ட் எந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுதோ அதே மாதிரி அதோட ஃபுல் சிஸ்டமும் உங்களோட என்கேன் எப்படி ஆக்ட் பண்ணுதோ அதே மாதிரி ஃபுல் சிஸ்டம் ஆக்ட் பண்ணும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். சும்மா எக்ஸாஸ்ட் மட்டும் சவுண்டுக்காக சேஞ்ச் பண்ணாதீங்க. அண்ட் சிலர் வந்து எக்ஸாஸ்ட் சவுண்டுக்காக மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு. அது சவுண்டுக்காக வச்சுருக்க ஒரு விஷயம் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அண்ட் சர்வீஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வண்டியை கரெக்டாக டேக் கேர் பண்ணிக்கங்க. இத்தனை கிலோமீட்டரில் இதை தான் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு டைம் எடுக்கும். உங்கள் வண்டி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக எடுத்துங்க, வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வண்டி பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி செலவு வைக்காது தான் நான் சொல்வேன். பிகாஸ் இந்த பிரேக்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து 70% ஆஃப் ஃப்ரண்ட் பிரேக், 30% பேக் பிரேக் நான் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இருந்தாலும் சொல்கிற ஒரு 20-30% யூஸ் பண்ணுவேன்னு வைங்களேன். பேக் பிரேக்கு, ஃப்ரண்ட் பிரேக் மெயின் அண்ட் இன்ஜின் பிரேக்கிங், இது எல்லாமே ஒரு காம்பினேஷனாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். என்னோடது இன்னும் நல்லா இருக்கும். என்னோடது 5000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இன்னும் பேடோட ஹெல்த் வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே, இது நல்ல விஷயந்தான். ஒரு 8000 கிலோமீட்டர் வரைக்கும் பாருங்கள் பேடு. அதுக்கு மேலே வந்து பேட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கங்க புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா. அண்ட் ஓகே, சர்வீஸ் சைடில் நான் சொல்ல வந்துட்டு இருந்தேன்ல, செயின் முக்கியமான விஷயம். செயின் லூப்ஸ் 500 கிலோமீட்டர்ஸ் கொண்டு பண்ணுங்கள். பிரேக் பேட்ஸ் அடிக்கடி உங்களால் க்ளீன் பண்ண முடியலனாலும் ஷோரூமில் போய் கொடுத்து க்ளீன் பண்ணிக்கிறீங்களானாலும் ஒரு 3000-2000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ட்ரிப்ஸ் போகிறீங்க அப்படின்னா போயிட்டு வந்து பிரேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சும்மானாச்சும் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க ரஸ்ட்டெலாம் போகிற அளவுக்கு சும்மா தேய்ச்சி வச்சுங்க. ஏன்னா வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லது தான் பைக்கோட லைஃப்க்கு. அண்ட் செயின் முக்கியம், நான் வச்சுக்கங்க, செயின் முக்கியம் பிகில்ன்ற மாதிரி. நெக்ஸ்ட் விஷயம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க ரேலைஸ், அந்த ரேலைஸ்னால் உள்ளே அந்த ப்ளக்லாம் இருக்குல்ல, அதை நான் கழட்டி காட்ட முடியாது இப்போலாம் உள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக க்ளீன் பண்ணிங்க. சர்வீஸ் சைடில் ராயல் என்ஃபீல்ட் கிட்டேருந்து டீசெண்டான சர்வீஸ் தாங்க. ரொம்ப ஓஹோ பெஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன், ஓகேவாக இருக்குது. சொல்கிறத பண்ணுறான், பெருசாக எந்த ஒரு கோளாராக எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இந்த வண்டி எனக்கு ஒரு நண்பகத்தன்மையாக இருக்குன்னு வைங்களேன் அந்த ராயல் என்ஃபீல்டோட சர்வீஸ் சென்டரில். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் விஷயம், இந்த வண்டி யாருக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பைக்கே கிடையாது, இதுதான் உங்களோட ஃபஸ்ட் பைக் அண்ட் இது உங்களோட ட்ரீம் பைக்காக இருக்குது. நான் ஃபஸ்ட் பைக்காக இந்த பைக் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வண்டியை வாங்கிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பேசஞ்சர் சீட் கம்ஃபர்ட் வந்து சுத்தமாக கிடையாது இந்த பைக்கில். நான் வந்து கவுல் சீட் போடாமல் வச்சுருக்கேன். ஏதோ அப்போவாது எங்கேயாவது போகிறப்ப தான் அம்மா ஏற்றிட்டு போய்க்கலான்றதுக்காக. கவுல் சீட் போட்டேன் அப்படின்னா அதுவும் பண்ண முடியாது. பேசஞ்சருக்கு இந்த வெஹிக்கிள் ஷூட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட் பைக்காக உங்கள் வீட்டில் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வண்டி வாங்காதீங்க, ஃபஸ்ட் திங். அண்ட் செகண்ட், யங்ஸ்டர்ஸ் எனக்கு புரியும், உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வண்டி ஒரு ட்ரீம் பைக்காக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்குது, நானும் பார்க்குறேன், எல்லா ஸ்டோரி அதெல்லாம் பார்க்குறத வச்சு சொல்கிறேன். சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. எந்த பைக் இருக்கோ இல்லையோ இந்த பைக் மட்டும் ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்குது. கம்பேரிசனும் இருக்குது, அதுக்கு நான் அப்புறம் வரேன். ஃபஸ்ட்டு இதை பற்றி பேசுகிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வண்டி வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் இந்த வண்டியை மெயின்டைன் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் வாங்க. ஏன்னா நான் சொன்ன விஷயங்களெல்லாம் உங்களால் டே டு டே பேசிஸில் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும் இந்த வண்டி நீங்கள் வாங்குங்க. சும்மா வாங்கிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் நீங்கள் போய் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அதை மாற்றணும் இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்ககிட்டேருந்து காசு பிடுங்க தான் பார்ப்பான். அவனுக்கு ஒன்றும் பிடுங்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம கரெக்டாக வச்சுக்கல அப்படின்னா நம்ம வண்டி கரெக்டாக இல்லை அப்படின்னு அவன் சொல்லி நம்மக்கிட்ட அதை சேஞ்ச் பண்ண சொல்லுவான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் செயினை ஒழுங்காக நீங்கள் கேர் டேக் பண்ணிக்கல அப்படின்னா செயினோட லைஃப் போயிடும். அண்ட் பிரேக்ஸும் அப்படி தான். நீங்கள் அடிக்கடி பிரேக்ஸ் க்ளீன் பண்ணிக்கல அப்படின்னா பிரேக் பேட்ஸோட லைஃப் இருக்காது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் உள்ளுக்குள்ளே சொன்ன ரேலைஸ், அந்த ப்ளக்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரிக் யூனிட்ஸ்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் ஏதாச்சும் ஒரு ஷார்ட் ஆகும், பேட்ரி மேல் ஃபங்க்ஷன்ஸ் ஆகும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னா மட்டும் தயவு செஞ்சு இந்த வண்டி வாங்க. அண்டு நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், வாபிள் இஷ்யூ வந்து
எனக்கு இருந்துச்சு. அதை நான் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து வாபிள் இஷ்யூங்கும் போது பயந்துட்டேன். ஐயோ வண்டி போச்சுடா, இந்த முன்னாடி ஃப்ரண்ட் ஃபோர்க் போயிருக்குமே அப்படின்னு தான் நினச்சேன். பட் அப்படி கிடையாது. அலைன்மெண்ட், ஏர் ப்ரெஷர் அண்டு வந்து இந்த 2 விஷயத்தை ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களால் அலைன்மெண்ட் பார்க்க முடிஞ்சால் ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட் பாருங்கள். செகண்ட் திங் ஏர் ப்ரெஷர். டயர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். 2 வீல்லையும் டயர் ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வாப்ளிங் இஷ்யூ வரும். அப்படி இது 2மே நீங்கள் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு இன்னும் வாப்ளிங் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் ஃபோக் ஆயில் செக் பண்ணுங்கள். அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும். ஸோ இப்போ அந்த விஷயத்துக்குள்ளே வரேன். ஓகே, இந்த வண்டி யாருக்கான வண்டி இல்லைன்னு சொல்கிறதுனா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நீங்கள் ஒரு எந்தூசியாஸ்ட்டாக இருப்பீங்க. நான் வந்து எனக்கு இந்த வண்டி வாங்கணுண்டா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்க மட்டும் தயவு செஞ்சு இந்த வண்டியை போய் வாங்குங்க. சும்மா ஏதோ வண்டி வாங்கணுன்றக்கா இந்த வண்டி வாங்கி ஓட்டி போய் எங்கேயாவது போய் சாத்தி இதெல்லாம் வேணாம். இன்ட்ரெஸ்ட் இருந்து நான் உண்மையாகவே மெஷின்ஸை லவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள், கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி பார்த்துப்பனோ அந்த மாதிரி நான் என் மெஷினை பார்த்துப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ மட்டும் இந்த வண்டியை கண்ணை மூடிட்டு வாங்குங்க. ஏன்னா நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா வண்டி உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. ஏன்னா நான் சொல்கிறேன்ல, ஒரு வருஷமாக நான் வந்து எவன் என்ன சொன்னாலும் என்னடா என் வண்டி எனக்கு பெஸ்ட்டுன்ற ஒரு கான்செப்டில் வாழ்கிற ஆள். ஸோ அதனால் எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். அதான் நான் சொல்கிறேனே, நான் இந்த வண்டி வாங்கினதுக்கான ரீசனே என்னென்னா, நான் என் கன்சிடரேஷனில் வேறு எந்த வண்டியுமே கிடையாது. நான் எந்த வண்டியுமே டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கல. நான் வாங்க போகிறேன் GT650, அவ்வளோதான். காலேஜ் டேஸ் இந்த வண்டி லான்ச் பண்ணதுலேருந்தே எனக்கு ட்ரீம் இந்த வண்டி வாங்கணும் தான். ட்ரைம் த்ரக்ஸ்டன் இருந்தது. ஆனால் ட்ரைம் த்ரக்ஸ்டன் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. அப்போது கஃபே ரேசர் மேலே எனக்கு ரொம்ப ஒரு ஆசை இருந்தது. கஃபே ரேசர் தான் வாங்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த ஜாவா பெராக், அது கஃபே ரேசர் கிடையாது, பட் அதை லான்ச் பண்ணால் அது வாங்கலாமா, பட்ஜெட்டில் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தேன். பட் வேணாம், வாங்குறோம் GT தான் வாங்கணும் அப்படின்னு 4 வருஷமாக எந்த வண்டி வாங்காமல் ஸோ இந்த வண்டி வாங்கினேன். அதுவும் வேலைக்கு போய் சம்பாரித்து என்னோடய சொந்த காசில் வாங்கினேன்றதுனால இது எனக்கு ஒரு பெருமையான ஒரு வண்டி. பெஸ்ட் வண்டிங்க நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயங்களை இந்த வண்டியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் இந்த வண்டியில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு வந்து பிரச்சனையாக தான் இருக்கும். இப்போவே சொல்லிடுறேன். அண்ட் கம்பேரிஷன், தயவு செஞ்சு இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரிலங்க. ஏன்னா சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே கம்பேரிஷன் தாங்க. அது எதுக்கு கம்பேரிஷன்? ஒரு மெஷினை எதுக்குங்க இனி ஒரு மெஷின் கூட கம்பேர் பண்ணணும்? அதாவது எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பண்ணுற கம்பேரிஷனால் ஒருத்தன் மைண்ட் மாதிரி இனி ஒரு வண்டி வாங்க போகிறது இல்லை. நீங்கள் கம்பேரிஷனை எப்படி பண்ணுறாங்கன்னா 0 to 100 அடித்து எந்த வண்டி ஃபஸ்ட்டாக போகுதுன்னு பார்த்து அந்த வண்டி தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. எப்படிங்க? ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு விஷயத்தில் நல்லா இருக்குங்க. அதோட ஏஸ்தட்டிக் லுக், அந்த மாதிரி ஒரு வண்டியை லைக் பண்ணுங்கள். பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே ஒரு வண்டி டிட்டர்மைன் பண்ணாது. நிறையா விஷயம் இருக்குது ஒரு வண்டியில். நான் ஒத்துக்கிறேங்க, இந்த வண்டியில் பிரச்சனை இருக்குது தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்ட்டு ஸ்லோவர் 650 இந்த செக்மெண்ட் இதெல்லாம் வந்து இதுக்கான ஒரு பேரா? ஸ்லோவர் 650 இந்த செக்மெண்ட், ஆமாம் ஸ்லோவஸ்ட் தான். 214 கிலோங்க, ஸ்லோவஸ்ட் தாங்க தான் இருக்கும். அது எப்படின்னா டிராக்டரையும் காரையும் கம்பேர் பண்ணுவீங்களா நீங்கள்? டிராக்டர் பவர் இன்ஜின் பெருசுன்றக்காக காரை வந்து டிராக்டர் ஓவர்டேக் பண்ண முடியுமா? பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும்ல. எதுக்கு இந்த வண்டி நீங்கள் அதெல்லாம் விஷயத்துக்கு கம்பேர் பண்ணுறீங்க? அதுக்காக நான் வந்து GT ஓனர்ஸ் யாரும் கம்பேர் பண்ணுறதில்ல, அதர் பைக் ஓனர்ஸ் தான் கம்பேர் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல. GT ஓனர்ஸும் பண்ணுறானுங்க. அவனுங்களும் சும்மா இருக்க மாட்டானுங்க. ஏதாவது ஒன்று மாட்டிக்கிட்டு கோட் 6 அதை இதை பண்ணிட்டு 10 ஹார்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 20 ஹார்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு போயிட்டு அவன் கூடயாவது ரேஸ் ஓட்டுறது. அவன் அதை பார்த்துட்டு ட்ரிகர் ஆகி, நீ உன் வண்டி இதில் போகுதா, நான் ஒரு 200 போய் காட்டுறேன்னா அவன் 200 போவான். இதுக்கு இடையிலேயே வந்து நிஞ்சா வருவாங்க அங்கேருந்து. ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ, நீங்களாம் என்ன ப்ரோ, நான் நிஞ்சா 300 வச்சே நான் 650 போடுவோம் ப்ரோ அப்படிமா. எதுக்கு ப்ரோ? நல்லா இருக்குது வண்டி என்ஜாய் பண்ணுங்கள். நான் பூமர் போடுறேன்னு நினைக்காதீங்க, அதான் உண்மை. நீங்களுமே எங்கள் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி பாருங்களேன். எல்லா வண்டி இந்த வண்டி மட்டும் நான் சொல்லலை. இப்போது டாமினார் 400 வச்சுருக்கவன் வந்து 390 கூட கம்பேர் பண்ணுவான். 390 GT650 ஆல்ரெடி ஒரு கம்பேரிஷனில் போயிட்டுருக்கு. RN5ம் அந்த NS 200 இருக்கா, அந்த BS3 இதெல்லாம் ஒரு கம்பேரிஷனில் போயிட்டுருக்கு. எல்லா வண்டிக்கும் ஒரு கம்பேரிஷன். அது கம்பேர் பண்ணி வீடியோ போட்டால் தெரியாது. இவனுக்கு வந்து பைக்கர் கம்யூனிட்டிலேயே வந்து இந்த கம்பேரிஷன் வீடியோ போட்டு அது மூலமாக வந்து ஃபேன் பேஸ் க்ரியேட் பண்ணி, கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரேன், நாலேஜ் இருக்கக்கூடிய பசங்க தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு அது மூலமாக வந்து கமெண்ட்ஸில் சிலர் கத்துறானுங்க, அதை வச்சு அதுக்கு ரிப்ளை கமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு அப்படியே ஒரு கம்யூனிட்டி ஒரு நெகட்டிவ் சைடாக போகுது. அதெல்லாம் விட்டுட்டு பைக்காக பார்த்து ஒரு நல்ல ரிவ்யூ போட்டு அந்த பைக்கில் இருக்க விஷயம், இதில் என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை இதில் இருக்குது, இந்த வண்டியில் இந்த பிரச்சனை இல்லை, அப்படி ஒரு வீடியோ போட்டு ஒரு வண்டியை ரிவ்யூ பண்ணானுங்க அப்படின்னா பைக்கர் கம்யூனிட்டி சூப்பராக இருக்கும். அண்ட் நான் இதெல்லாம் பேசுகிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, ஏதோ என் மனசில் இருந்து நான் அப்படியே கொட்டிட்டேன், அவ்வளோதான். அதாங்க இந்த வண்டி வந்து நல்ல வண்டி.
ஸோ நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேனோ அவங்க மட்டும் இந்த வண்டி வாங்குங்க. யாரெல்லாம் வேணாம்னு சொன்னால் அவங்களாம் இந்த வண்டியை அவாய்ட் பண்ணிடுங்க. கடைசியாக வந்து இந்த வண்டியில் மைலேஜ் நான் சொல்ல மறந்துட்டேன். நிறையா விஷயம் நான் சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது ஒன்று பண்ணேன்னா அதில் நான் அதை சொல்ல பார்க்குறேன். அண்ட் மைலேஜ் எனக்கு நான் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு 25 ஒரு 30 கிலோ கொடுக்குங்க. ஹைவேஸில் சிட்டியில் ஒரு 22, 23, 24 ரேஷ் ட்ரைவ் பண்ணாலும் 20, 22 அதுக்குள்ளே வந்துடும். 20 கம்மியாக எனக்கு போகல. நான் அவ்வளோ ரேஷ் பண்ண மாட்டேன். எப்பாவது ஒரு நாள் எவனாவது ட்ரிகர் பண்ணால் மட்டும் போவேன். மற்றபடியாக ஸ்லோவாக போகக்கூடிய ஆள் தான். ஸோ அதனால் எனக்கு பெருசாக மைலேஜ் ட்ராப் அப்படின்றது கிடையாது. நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 2 to 3 monthஸில் பவர்ட்ரானிக்ஸ் அண்ட் எல்லாமே மாடிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதை வச்சு ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ போடுறேன். அண்ட் அதில் இருக்க மைலேஜ் அண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதில் இருக்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Krishna. See you guys.